தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. திருவள்ளுவர் மத்திய நிலையம் யாழ் மாநகர சபைக்கு உரியது. எடுக்கப்பட்ட தீர்மானம். யாழ்ப்பாணத்தில் அனுமதியின்றி கட்டடம், உரிமையாளருக்கு 30,000 அபராதம். தொடரும் மோசமான வானிலை, சுமார் 3,500 பேர் பாதிப்பு. தவறு செய்பவர்களை துறவற உடையிலிருந்து நீக்குங்கள், சோபித தேரர் கொதிப்பு. நான் குற்றமற்றவன், நீதிமன்ற கூட்டிலிருந்து முழங்கிய ஜோசித ராஜபக்ஷ. பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருந்த மாணவனுக்கு நேர்ந்த துயரம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் முழுமையான நிர்வாகம் அதிகாரம் மாநகர சபையிடமே இருக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பத்குணராஜா வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்று முதல்வர் மதிவதனி தலைமையில் நடைபெற்ற போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அமர்வில் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்துக்காக மத்திய அரசால் உருவாக்கப்படவுள்ள நம்பிக்கை பொறுப்பு நிதியம் தொடர்பில் அதிருப்தி தெரிவித்து ஜோகேஸ்வரி பத்குணராஜா விசேட முன்மொழி ஒன்றையும் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் தற்போது புதிய நிர்வாக கட்டமைப்பிற்குள் கொண்டு செல்லப்படுகின்றது. மாநகர சபைக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் முழு உரிமையும் மாநகர சபைக்கே உரியது. மத்திய அரசின் கலாசார அமைச்சும் புத்த சாசன அமைச்சும் அதன் நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்த முயல்வது அதிகார பரவலாக்க கொள்கைக்கும் உள்ளூராட்சி தன்னாட்சிக்கும் முரணானது. இந்த நிலையத்தை பராமரிக்க மாநகர சபைக்கு போதுமான நிதி வசதி இல்லாத நிலையிலேயே கூட்டு நிர்வாகம் என்ற பெயரில் மத்திய அரசு தலையீடு செய்துள்ளது. மேலும் நிர்வாக குழுவில் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளர் இணைக்கப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு சார்பான உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் தீர்மான அதிகாரம் கொழும்பு நிர்வாகத்தின் கீழ் செல்லும் அபாயம் உருவாகியுள்ளது எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் சில முக்கிய பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளார். காணியின் உரிமையாளராகிய மாநகர சபைக்கு நிர்வாக குழுவில் அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். கலாசார நிலையம் வருமானம் ஈட்டும் சுய நிறைவு நிலையை அடைந்த பின்னர் அதன் முழுமையான நிர்வாகம் மாநகர சபைக்கு ஒப்படைக்கப்படும் வகையில் சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். நிலையத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் உள்ளூர் மக்களின் கலாசார மேம்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சொத்து எமது மாநகரத்தின் உடையது, அதிகாரம் மட்டுமே நன்னியப்பட வேண்டும். மாநகரத்தின் சொத்துக்களும் அதிகாரங்களும் உள்ளூராட்சி நிர்வாகத்திடமே இருக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். இந்த முன்மொழிவுக்கு சபை உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவு வழங்கி பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் மாநகர சபையின் உரிமையை பாதுகாக்க தேவையான எந்த நடவடிக்கைக்கும் ஒத்துழைப்பதாக உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மோசமான வானிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது 1113 குடும்பங்களை சேர்ந்த 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இன்று பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி மட்டக்களப்பு கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலக பிரிவில் இந்த மோசமான வானிலை காரணமாக ஒரு பேரிடர் உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. 7 மாவட்டங்களில் உள்ள 35 பிரதேச செயலக பிரிவுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 489 குடும்பங்களை சேர்ந்த 1310 பேர் 8 பாதுகாப்பான இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 88 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பேரிடர் மேலாண்மை மையத்தின்படி புத்தளம் மாவட்டம் மோசமான வானிலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு மட்டும் 474 குடும்பங்களை சேர்ந்த 1264 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 19 பிரதான நீர்த்தேக்கங்களும் 19 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் தற்போது நீரை வெளியேற்றி வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலைமை இன்று பிற்பகல் 3 மணியளவில் பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் HMPSD ஹேரத் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவிற்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணைகளை தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தாம் குற்றமற்றவர் என ஜோசித ராஜபக்ச நீதிமன்ற கூட்டிலிருந்து தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த வழக்கு சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தெரிவித்து பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை மேல் நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்க நிராகரித்தார். அந்த ஆட்சேபனைக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை என தீர்ப்பளித்த நீதவான் குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பகிரங்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்ட பின்னர் ஜோசித ராஜபக்ச தாம் குற்றமற்றவர் என பதிலளித்துள்ளார். பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான இந்த வழக்கு இனிவரும் நாட்களில் மேல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடம் தொடர்பான வழக்கில் கட்டட உரிமையாளருக்கு ரூபாய் 30,000 அபராதம் விதித்து யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பரமேஸ்வரா சந்திக்கு அருகாமையில் உள்ள வர்த்தக நிலையத்தின் 3ஆம் தள பிரதேச சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த ஜனவரி மாதம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் அடிப்படையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட 3ஆம் தளத்தை பிரதேச சபை அகற்ற அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அதற்கான செலவுகளை கட்டட உரிமையாளர் பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கட்டட உரிமையாளருக்கு ரூபாய் 30,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காலை பிடிகல பெலவத்தை வீதியின் கரவ 15ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பலத்த மழை நிலவிய நிலையில் குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது வாகனம் வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்தவர் எல்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மேல் ஹேவச பகுதியை சேர்ந்தவர் எனவும் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாக இருந்த இளைஞர் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் பிடிகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கிலங்கையில் உள்ள ராமண்ண நிகாயத்தின் தலைமை பீடாதிபதியான ஓமல் பே சோபித தேரர் தவறு செய்தவரும் அவர்களின் தகுதியை பொருட்படுத்தாமல் துறவற உடையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சாசனத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு சங்கயானம் தேவை என்றும் தேரர் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். சங்க சபைக்கு அரசு அதிகாரத்தை பெறுவதற்கு மகா நகிமிகள் விரைவாக செயற்பட வேண்டும் என்றும் தேரர் தெரிவித்தார். சமீப நாட்களில் இலங்கை துறவி சமூகத்தில் பல துயர சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த துறவி சமூகத்தையும் அவமதிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் சோபித தேரர் கூறினார். அது தவறு என்று கூறிய வணக்கத்திற்குரிய தேரர் 1 அல்லது 2 தனிநபர்களின் தவறுகளுக்கு பிக்குகளின் ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பல்ல எனவும் குறிப்பிட்டார். 1 அல்லது 2 தனிநபர்களின் தவறுகளுக்காக அனைத்து பிக்குகளையும் குறை சொல்வது தவறாகும். தர்மத்தின்படி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதே செய்யப்பட வேண்டும். இந்த விஷயத்தை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர். இதன்போது அவற்றை செயல்படுத்துவது அவர்களின் கையில் உள்ளது என்றார்.